என் அன்பார்ந்த வணிக சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரவாயல் வியாபாரிகள் சங்கத்துல கடை லைசன்ஸ் முகாம் வந்து மிக சிறப்பாக நடத்தினர். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வியாபாரிகள் வந்து பயன்பெற்றார்கள். இது வந்து எங்களுடைய சங்கத்திற்கு ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த கடை லைசன்ஸ் முகாமை வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில வந்து ஒரு 5 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். இது வந்து வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. என்னன்னாக்கா அவங்கள வந்து அலைய விடாம முகாம் போட்டு அந்த இடத்துல வந்து கடை லைசன்ஸுக்கு உரிய பணத்தை கட்டிட்டு அந்த பில்லை வாங்கிட்டு போறதுக்கும் அந்த கடை லைசன்ஸை புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு பேருதவியாகும். 2வது ஃபுட் லைசன்ஸுக்கும் எடுக்கிறதுக்கும் அதை ரெனிவல் பண்றதுக்கும் ஒரு பேருதவியாகும். நம்முடைய மதுரை வியாபாரிகள் சங்கத்தினர் நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கடை லைசன்ஸ் முகாம குறைந்தது அதே பகுதியில் ஒரு 5 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் வணிகர்களுக்கான ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் இது இருக்குது. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முகாம்ல வந்து இந்த கடை லைசன்ஸுக்கு உரிய அதிகாரிகள் வந்து மிக சிறப்பாக அந்த வேலையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. நாங்க கூப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்து அந்த முகாம்ல கலந்து கொண்டு எவ்வளவு கட்டணம் என்ன ஏதுன்றதை சரியாக அதுக்குரிய ரசீதை பணமா வாங்கி இது பண்ணி நல்லபடியா அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுடைய வணிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாகவும் பேருதவியாகவும் இருக்குது. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து கடை லைசன்ஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ உதாரணம் சொன்னா நிறைய பேர் வந்து கடை லைசன்ஸ் கட்டணும், அந்த கடைக்கு தொழில் வரி கட்டணும், கடைக்கு உண்டான லைசன்ஸ் உரிமத்தை பெறணும், ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லி ஆர்வப்படுறாங்க கடைக்காரங்க எல்லாருமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50% தான் கட்டுறாங்க. 50% வந்து கட்ட முடியாம விலகி போறாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா போன வருஷத்துல வந்து தொழில் உரிமம் 1 மடங்குறது வந்து 3 மடங்கு ஆக்கிருக்குது. அதே மாதிரி கடை லைசன்ஸ் வந்து 1 மடங்கா இருந்தது வந்து 2.5 மடங்கு ஆக்கிடுச்சு. அதே மாதிரி வீட்டு வரையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3000 ரூபாய் கட்டினது வந்து ஒரு 6000 கிட்ட ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ட்ரைனேஜ் வரையும் ஒரு 3000 ரூபாய்க்கு மேல இருந்தது 5000 5500 வரைக்கும் 6 மாசத்துக்கு அந்த மாதிரிலாம் ஆக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமா படுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த வரியை வச்சுதான் அரசாங்கத்தை வழி நடத்தணும். ஏன்னா அரசாங்கத்துல வந்து போதுமான அளவுக்கு பணம் கிடையாது. மக்களுடைய வரி பணத்தை வச்சுதான் அரசாங்கமே நம்ம நடத்த முடியும். ஏன்னா கஜானா காலியாகி போச்சு அப்படின்றது மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டு கடை லைசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து போன வருஷம் வரைக்கும் கட்டிட்டு இருந்தாங்க. போன வருஷம் ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னாக்கா 1 வருஷம் கட்டுற வரி எல்லாம் 3 வருஷமா நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க வணிகர்கள் மத்தியில. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வணிகர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து எப்படி 1 வருஷத்துக்கு கட்டுற வரியை வந்து 1000 ரூபாய் கட்டிருக்காங்கன்னு வைங்களா, வரி வந்து தொழில் வரி கடை லைசன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1300 ரூபாய் வந்தது 3000 ரூபாய் கிட்டாங்க. அப்ப அந்த 3000 ரூபாய்க்கு மேல ஆகினதை வந்து 3 வருஷத்துக்கு கட்டுன்றாங்க. அப்போ வந்து 9000 ரூபாய் இருக்கு 3 வருஷத்துக்கு. இப்படி நாங்க எப்படி அந்த வரியை நாங்க வந்து கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுல வந்து வணிகர் சங்க தலைவர்கள்லாம் நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க. இந்த வணிகர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, சரி இதை வந்து 1 வருஷத்துக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1600 1300 முடிகிற வரியை வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேல கொண்டு வந்து அந்த 1 வருஷத்துக்காக வாங்கிட்டாங்க. இதனால 10 வருஷமா 5 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வரியை வந்து நம்ம கட்டணும்னு ஆசைப்பட்டு சரி நம்ம தொழில் பண்றோம், நம்ம வந்து நிலுவையில வச்சிருக்கிறோம், அதை கட்டி முடிக்கணும்னு கட்டுறமே கண்டி புதுசா ஒருத்தன் வந்து இன்னைக்கு கடை வச்சிருக்கிறேன், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் நான் கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க. நேற்று கூட அந்த நோட்டீஸ் கொடுக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எவ்வளவு ஆகுன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு 3000 ரூபாய் கிட்ட வரும், 3500 ரூபாய் கிட்ட வருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னேன் 3500 ரூபாய் எப்படிங்க நாங்க கட்ட முடியும், நாங்க வந்து 10க்கு 10 ரூம் தான் கடை வச்சிருக்கிறோம், வருமானம் எங்களுக்கு கிடையாது, நாங்க எப்படிங்க கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவங்க கேள்வி கேட்கறாங்க. இப்ப இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு 1600 1300 ரூபாய் இருந்ததை வந்து இன்னைக்கு ஒரு 3000 3300 வரைக்கும் கொண்டு போனதுனாலதான் இவங்களால வந்து கட்டுறதுக்கு முன்வர மாட்டாங்க, கட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இப்ப இந்த 1300 ஒரு 1500 ஆகியிருந்தா கூட இன்னைக்கு புதுசா கட்டுறவங்க கூட முன்னு வந்து நான் புதுசா அன்னைக்கு அப்ளை பண்ணி நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு வந்து கட்டுவாங்க. இப்ப வரி கட்டவன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 50% தான் கட்டுறாங்க, கடைக்காரங்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும். இப்ப வந்து வரி சுமையை அதிகப்படுத்துறதுனால என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து விலகி போறாங்க. எதுக்கு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கட்டினவங்களே கட்டாம பின் வாங்கிடுறாங்க. 2வது புதுசா எடுக்க வர்றவன் எதுக்கு நம்ம இதை வந்து முன் வந்து எடுக்க போகணும், நம்ம எடுக்காம விட்டுறலாம் அப்படின்றது ஒரு நிலைக்கெல்லாம் வராங்க. இதுக்காக நாங்க வியாபாரிகளுக்காக நாங்க வைக்கிற ஒரே ஒரு தமிழக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அடுத்த மாதம் எலெக்ஷன் வந்து அதுல வந்து முதலமைச்சர் வேட்பாளராக யார் வந்தாலும் எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்களா இருக்கட்டும், இந்த வணிகர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் வரி ஏய்ப்பு வரி விகிதம் அப்படின்றத வந்து குறைக்கிறதுக்கு முன் வரணும். அப்பதான் வந்து இந்த 50% வரி கட்டுறவங்க வந்து 100% வரி கட்டுறதுக்கு முன் வருவாங்க. இப்ப வந்து என்னன்னாக்கா இப்ப இவ்வளவு தூரம் நம்ம கேட்கறோம்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுறான், கிட்ட வர மாதிரி வந்து எவ்வளவு ஆகும் ஏதாகும்னு கேட்டுட்டு விளைகிறதுனால அரசுக்கு தான் வருமானம் வந்து குறையதை கண்டி. 2வது வந்து இவங்க நினைக்கிறாங்க கட்டுறவங்க கட்டடம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து நம்மள மாதிரி உள்ள ஒரு சாதாரண மனுஷாலால என்ன வருமானம் வரும் கடையில,
வருஷத்துக்கு ஒரு 3500 நான் ஒரு 10 ரூம் வச்சு நான் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா எப்படி நமக்கு அந்த வருமானம் வருது? இந்த மாதிரி வியாபாரம் மளிகை கடையில கிடையாது. பொதுமக்களுக்கிட்டையும் வீட்டு வரி கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா வரியை வச்சுதான் இவங்க அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு இதை வச்சு கொண்டு போறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு. இதை வந்து வணிகர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசாக இருக்கட்டும், அடுத்த மாசம் வந்து ஜெயிச்சு வருகின்ற முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து வணிகர்களையும் பொதுமக்களையும் சிந்தித்து அவர்களை வந்து இந்த கடுமையான வரி விகிதத்துல இருந்து மீட்டு எடுக்கணும். அப்பதான் வந்து இப்ப வரி சுமையை வந்து அவங்க குறைச்சா மட்டும்தான் எல்லாருமே வரி கட்ட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் வரி கட்டாமலாம் இருக்கிறாங்க. வீட்டு வரியா இருக்கட்டும், கடை வரியா இருக்கட்டும், எதுவுமே தொழில் வரியா இருக்கட்டும் கட்ட முடியாமலாம் இருக்கிறாங்க. இந்த நிலையை வந்து தமிழக அரசு உணர்ந்து செயல்பட்ட மட்டும்தான் பொதுமக்களுக்கானதான் வணிகர்களுக்கானதான் நலத்திட்ட பணிகளை அவங்க கொண்டு போக முடியும். அவங்கள வந்து மேலுக்கு கொண்டு வந்து வளர்க்க முடியும். இதனால நான் வந்து இந்த கருத்தை வந்து என்னுடைய மதுரவாயல் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வணிகர் சார்பாகவும் தாழ்மையுடனும் பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.